ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பு பிள்ளையே, அழமாட்டேன் என்று சொன்னால் சில விஷயங்களை உன் அப்பா நான் உன்னிடத்தில் சேர்க்க வந்தேன். இல்லை என்றால் அப்படியே செஞ்சு விடுவேன். அழமாட்டேன் என்று உறுதி எடுத்துவிட்டு இதை முழுமையாக கேள் தங்கமே. வாழ்க்கையில் நீ எந்த நிலையில் எப்பொழுது இருக்கின்றாய் என்று எனக்கு புரியாமல் இல்லை. நீ நினைப்பது ஒன்று, ஆனால் உன் வாழ்க்கையில் நடப்பதோ அதற்கு மாறாக வேறொன்று. நீ எதை நினைத்தாலும் அது உனக்கு நடப்பதே இல்லை. எந்த ஒரு விஷயத்தின் மீது ஆசைப்பட்டு அடைய நினைத்தாலும் அவை உன் கைவிட்டு நழுவி சென்று விடுகின்றது. ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்று நினைத்தால் கூட போதுமான அளவுக்கு வருமானம் இல்லை, பண பற்றாக்குறை இருக்கின்றது. அதனால் எதையும் ஆசைப்பட்டபடி செய்ய முடியவில்லை. நீ வாழ்க்கையில் இழந்த பல நபர்களை இப்பொழுது மீண்டும் சந்திக்கும் பொழுது உன் மனம் எவ்வளவு கனத்து இருக்கின்றது என்று எனக்கு புரிகின்றது. இழந்துவிடக்கூடாது என்று நினைத்த அத்தனை உறவுகளையும் இழந்து விட்டாய். உனக்கென்று சொத்தோ மதிப்போ பணமோ பொருளோ ஆபரணமோ அல்லது உண்மையான ஒரு உறவோ எதுவும் இல்லாமல் நிர்கதியாய் நிற்கின்றாய். குடும்பமே என் உலகம் என்று நினைத்தேன். ஆனால் அங்கும் என்னால் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் என்னை முழுமையாக வெளிப்படுத்தவும் முடியவில்லை. அனைத்து இடங்களிலும் நான் தனிமரமாய் உணர்வது போல நிர்கதியாக நிற்கின்றாய். எந்த நபரின் மீது உண்மையாக அன்பு வைக்கின்றாயோ இறுதியில் அவரே துரோகத்தை விட்டு சென்று விட்டான். அந்த துரோகத்திலிருந்து மீளவும் முடியாமல், நேசித்த நபரை மறக்கவும் முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய். தவிப்புகள் அடங்கிய உன்னுடைய வாழ்க்கை எப்படியப்பா சரியாகும் என்று கேள்வி கேட்கின்றாய். அத்தனையும் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கையில்தான் நான் ஓட்டம் எடுத்து கொண்டிருக்கின்றேன். தற்கொலை எனும் எண்ணம் என் மனதிற்குள் எப்பொழுதோ வந்துவிட்டது. இப்பொழுது ஒரு நடைப்பிணமாகவே சுற்றி கொண்டிருக்கின்றனே தவிர சந்தோஷமாக நான் ஒரு நாளும் இருந்ததில்லை. உதடுகளில் சிரிப்பு வருகின்றதே தவிர மனதளவில் சிரித்து பல நாட்கள் ஆகிவின்றது எங்கே கூறுகின்றாய். எத்தனை வலி நிறைந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கையில். கவலை வேண்டாம், அனைத்தும் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கையோடு நிச்சயமாக வாழ தொடங்க தங்கமே. இழந்தது மீண்டும் உன்னிடத்தில் நான் ஒப்படைப்பேன். அதற்கான சரியான காலமும் நேரமும் வர வேண்டும். அத்தனையும் ஒப்படைப்பேன் என்று கூறவில்லை. உனக்கானது நிச்சயம் உன்னிடத்தில் வந்து சேரும் என்று தான் கூறுகின்றேன். உனக்கு இல்லாதது உன் கைவிட்டு சென்று விட்டது என்பதை நீ முழுமையாக நம்பத்தான் வேண்டும். அதனை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். வேறு வழி இல்லை. உன்னுடைய வாழ்க்கையின் கஷ்டங்களிலிருந்து உன்னை விடுவிக்கப் போகின்றேன். நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் ஒன்றன் பின் ஒன்றாக உன்னுடைய கையில் நான் ஒப்படைப்பேன். கண்ணீரை துடைத்துவிட்டு நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்க வழி என்னவோ அதை பார்த்தங்கமே. உனக்கான ஒரு அழகிய வாழ்க்கை இருக்கின்றது. அது நிச்சயமாக உன்னுடைய கையில் ஒப்படைப்பது என்னுடைய கடமை. என் மீது நம்பிக்கை வைத்து என் நாமத்தை சொல்லி கொண்டிரு. உன் வாழ்க்கை மாறுவதை நீயே உணர்வாய். ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.